நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விலை ஏறும்போது வீடியோ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி தேங்காய் விலை நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகளோட நலனுக்காக தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கோம். நிறையா பேர் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்றைக்கி தேங்காய் விலை நிலவரம் வந்து மகிழ்ச்சி, விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். விலை ஏறி இருக்குது. டன்னுக்கு இன்றைக்கி 1000 ரூபா ஏறி இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட பச்சை தேங்காய், உரிச்ச தேங்காய் வந்து கிட்டத்தட்ட 46,500 வரைக்கும் இங்கேயே நம்ம ஸ்பாட்லேயே போகுது. டெலிவரி வந்து 48, 49 வரைக்கும் கேட்குறாங்க. பச்சை உரிச்ச தேங்காய் வந்து 46,500, 47 அதிகபட்சமாக போயிட்டுருக்கு. கருப்பு வந்து 50,000 ரூபா, 50, 500 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. கசங்கள், அதாவது 2 மாதத்து கசங்கள். அப்புறம் மட்டை வந்து பச்சை மட்டை வந்து நேற்று 2.20ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு 10 காசு அதிகமாக தான் எடுக்கிறாங்க. கசங்களும் அதேமாதிரி 10 காசு ஏறி 2.10, 2.20 இந்த ரேஞ்சில் எடுக்கிறாங்க. கொட்டாங்கச்சி தொட்டின்னு சொல்கிறோம்ல, தொட்டி வந்து டன்னு கிட்டத்தட்ட 35,000 ரூபா போயிட்டுருக்கு. இங்கே நம்மள்ட்ட வந்து மொத்தமாக 2 நாள் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 32, 32,000 ரூபா வரைக்கும் நம்மள்ட்டேருந்து வந்து எடுக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் நிலவரம் வந்து இன்றைக்கி 35 இன்றைக்கி ஒரு இது. கொப்பரை வந்து 148 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் 150 ரூபா இன்றைக்கி. நம்பர் 1 கொப்பரை 150 ரூபா. அதில் இன்னொன்று இந்த எரிடிபிள் கொப்பரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து 170 ரூபா 175 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த சாதாரண கொப்பரை வந்து உங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் போகுது. குறைந்தபட்சம் நம்மள்ட்டேருந்து மேரிகோல்டை வாங்குறதுலாம் இன்றைக்கி வந்து 135 ரூபான்னு வாங்கினது மாதிரி கேள்வி. 130லேருந்து 135 வரைக்கும் வாங்கினது மாதிரி சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 140 குறையாமல் போகும். எப்படியா இருந்தாலும் கொப்பரை விலை வந்து கொப்பரை விலை, தேங்காய் விலை எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்குது, ஏறிட்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓரளவு கொப்பரையெல்லாம் 200 ரூபாய் தாண்டி போய் தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பெரிய வியாபாரிகள். பெரிய நமக்கு மேலே தெரிஞ்சவங்க நிறைய பேர் விசாரிக்கும் போது கொப்பரை நிறைய பேர் வாங்கி ஸ்டாக் வைக்கிறது மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும். கொப்பரை நிறைய பேர் தொழில் பண்ணலாமா, இப்போ கொப்பரை பண்ணலாமா அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. தாராளமாக செய்யலாம். ஏன்னா இப்போ விலை ஏறு முகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து திடீர்னு இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு உற்பத்தி வந்து உங்களுக்கு டல்லாக இருக்குது, கொஞ்சம் உற்பத்தி குறைஞ்சிருக்கு. அதனால் தேங்காய் வாங்கணும், கொப்பரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம், தாராளமாக செய்யலாம். அப்புறம் வந்து தேங்காயோட வெயிட்டை வச்சு நீங்கள் தேங்காய் எப்படி வாங்குறது, 300 கிராம் இருந்தால் எப்படி வாங்குறது, 350 கிராம் இருந்தால் எப்படி வாங்குறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு 1 கிலோ தேங்காய் இன்றைக்கி 46 ரூபா 47 ரூபா போகுது அப்படின்னா நீங்கள் எங்கே தேங்காய் வாங்க போனீங்கனாலும் இவ்வளோ தான். இதான் ஒரு தேங்காய் 47 ரூபா 48 ரூபா நம்ம ஏரியாவில் வாங்குறாங்கன்னா இதை நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியது தான். உங்கள் ஒரு தேங்காயோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேங்காயோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்க வேண்டியது தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதுதான் கணக்கு. மற்றபடி பச்சை தேங்காய் வாங்குறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பச்சைன்னா பியூர் பச்சை கிடையாது, பிஸ்கட் கலரில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கசங்கள்ங்கிறது உங்களுக்கு 2 மாதம் அதிகபட்சம் 45 நாள் 50 நாளைக்கு உள்ள கசங்கள் தான் கசங்கள்னு சொல்கிறது. கருப்பு எண்ணெய் விலை 15 கிலோ டின்னை வந்து கிட்டத்தட்ட 3,275 ரூபா இருக்குது. 50 ரூபா கிட்டத்தட்ட 50 ரூபா 100 ரூபா ஏறி 3,350 ரூபா இன்றைக்கி ரேட்டு. 15 கிலோ எண்ணெய் வந்து 3,350, 50 ரூபாலேருந்து 75 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் நிலவரம் வந்து ஏறுமுகமாக தான் இருக்குது, ஏறிட்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து விலை ஏற்றத்தில் இருக்கிறதுனால தாராளமாக பண்ணுங்கள். ஓரளவு ஸ்டெடியாகவே பண்ணுங்கள். அதிக விலை கொடுத்து புதுசாக பண்ணுறவங்க அதிகமாக யார்கிட்டையும் விலை கொடுக்குறாங்க ஏற்கிறாங்கன்னு சொல்லி இது பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக நீங்களே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள நல்லது கெட்டதுங்கிறது எல்லாமே தெரியும். வியாபாரம் கொஞ்சமாக வாங்கி பண்ணிங்கன்னா எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், லாபக்காய் உங்களுக்கு விவசாயிகள்லேருந்து நீங்கள் வாங்கும்போது லாபக்காய் நம்ம 100 காய்க்கு 8 காய் எங்கள் ஏரியாவில் எடுக்கிறாங்க. சில ஏரியாவில் இன்றைக்கி தருமபுரியிலலாம் 10 காய் எடுக்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10 காய் எடுக்கிறாங்க. ரேட்டும் ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போதே. மனசாட்சி இல்லாமல் வந்து இன்னமும் இந்த 10 ரூபா 11 ரூபா 12 ரூபா ரேஞ்சில் வாங்குறவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் ஓரளவு நீங்கள் தேங்காய் பச்சை தேங்காய் முழு தேங்காய் விற்கிறவங்க வந்து குறைந்தபட்சம் 20 ரூபாய்க்கு மேலே தான் இன்றைக்கி தேங்காய் விலை. எப்படி தேங்காய் சின்ன சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு 10 20 ரூபா இந்த ரேஞ்சில் போகலாம். அதிகபட்சம் உங்களுக்கு 22 ரூபா 23 ரூபா வரைக்கும் வாங்கலாம். அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இளநீ வந்து 45 ரூபா 50 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. வெயில் உச்சத்தில் இருக்கிறதுனால இளநீ வெயில் வெப்ப அலை வீசுது, மழையே தான் கிடையாது. அதனால் இளநியும் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. இளநீ நம்மள்ட்ட அதாவது விற்கிறது 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்மள்ட்ட வாங்குறது வந்து 30 35 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதில் வந்து இளநியாக கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி எங்கள் மரத்தில் ஏறி போட்டு மட்டை கட்டையெல்லாம் மிரித்து சில பேர் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.